வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல் நாலடியார். பாண்டிய நாடு சமண முனிவர்கள் இயற்றியது நாலடியார். நம்ம சங்கம் அறிவிய கால இலக்கிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள் என்பன எல்லாம் ஒன்றே. சங்கம் அறிவிய கால இலக்கியம் 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள் என்பன எல்லாம் ஒன்றே. அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் உள்ளன என்றவர் காத்த திருநாவுக்கரசு. அறம் என்பதற்கு அறநூல் சொல்கிறாங்களா, அப்போ அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் உள்ளன என்றவர் யார் சொன்னது அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு சொல்கிறாரு. சங்கம் அறிவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. சங்கம் அறிவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் களப்பிரர்கள். இதற்கு இருண்ட கால இலக்கியம் என்ற பெயரும் உண்டு. புற சமயங்களான சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம். சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம். வஜ்ர நதியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை. வஜ்ர நதியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை எது அப்படின்னா சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சிலர் கருதுவர். அதாவது வஜ்ரநதியின் திராவிட சங்கத்தில் இயற்றப்பட்டவை தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சிலர் கருதுவராம். 18 கீழ் அப்படின்னா சிறிய, கணக்கு அப்படிங்கும்போது நூல், இலக்கியம் அப்படின்லாம் பேர் இருக்குது. அடிநிமிர்வு இல்லா செயல் தொகுதியால் அறம்பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்கணக்கு என்று இதன் இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. அடிநிமிர்வு இல்லா செயல் தொகுதி அறம்பொருள் இன்பத்தை பாடுவது கீழ்கணக்கு என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் இதோட இலக்கணத்தை சொல்வது எது அப்படின்னா பன்னிரு பாட்டியல். நாலடி நான்மணி நானார்ப்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மா மூலம் இன்னிணைய காஞ்சியோடு ஏலாதி என்பவை கைநிலையை வாங்கி கீழ்கணக்கு. 18 நூல்களையும் தொகுப்பித்தவர் பற்றி தெரியவில்லை. இந்த 18 நூல்களையும் தொகுத்தவங்களும் தெரியல, தொகுப்பித்தவனும் தெரியல. 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பா யாப்பில் ஆனவை. 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பா யாப்பில் ஆனவை. இவை பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை கூறுகின்றன. 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களின் எண்ணிக்கை 11. நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், தெரிகடிகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. அறநூல்கள் அதாவது நீதி நூல்கள் 11. 14 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல் எண்ணிக்கை 6. அது கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. 14 கீழ்கணக்கு நூல்களில் புறநூல் அப்படிங்கும்போது ஒன்று தான், அது களவழி 40. இந்நிலை கைநிலை என்ற 2 நூல்கள் உள்ளன. இவற்றுள் ஏதேனும் ஒன்றை மட்டும் ஏற்பர். இந்நிலை கைநிலை அப்படின்னு 2 நூல் இருக்குது. இதில் ஏதேனும் ஒன்றை மட்டும் ஏற்பாங்களாம். 2010 தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் என்ற நூலில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்களை எழுதியவர்கள் கனிமேதாவியார், திணைமாலை 150, ஏலாதி. இந்த 2 நூல்களை கனிமேதாவியார் எழுதியிருக்காரு. பொய்கையார் களவழி 40 இந்நிலையை எழுதியிருக்காரு. 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் 3. அது 1 திரிகடிகம், 2 சிறுபஞ்சமூலம், 3 ஏலாதி. அப்போ 2 நூல்களை எழுதியவர் ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார், பொய்கையார். 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல் 3, திரிகடிகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, இனியவை 40. நீதி நூல்களில் பெரியது திருக்குறள். அகநூல்களில் சிறியது கார் 40, அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. இரட்டை அறநூல்கள் இன்னா 40, இனியவை 40. இரட்டை அறநூல்கள் இன்னா 40, இனியவை 40. இப்போ நம்ம நாலடியார் பார்க்க போகிறோம். வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல். வேளாண் வேதம் நாலடி 400 என்று வழங்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நாலடியார். பாண்டிய நாடு சமண முனிவர்கள் இயற்றியது. தான் நாலடியார். கடவுள் வாழ்த்து நீங்களாக 400 பாடல்கள் உள்ளன. தொகுத்தவர் பதுமனார், அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். தொகுத்தது பதுமன், அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் தருமர். உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும். தொகுத்து அதிகாரம் வகுத்தது பதுமன், பதுங்கிட்டார். முப்பாலா பகுத்தாரு, முப்பாலா பருது எல்லாருக்கும் அவர் தொகுத்து அதிகாரம் வகுத்துட்டு பதுங்கிட்டாரு நம்ம பதுமனார். முப்பாலா எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க. முப்பாலாக பகுத்தவர் தருமர், அவர் தருமர், அதனால தான் முப்பாலா பிரிச்சுட்டாரு. முப்பாலாக பகுத்தவர் தருமர். உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும். உரை கண்டவர்கள்
பதுமனாரும் தருமரும். அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருள்பால் 24, காமத்துப்பால் 3, அறம் 13, பொருள் 24, காமத்துப்பால் 3 அதிகாரம். நாலடியார் 3 இருக்கு. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் அப்படின்னு. அது அறத்துப்பால் 13, பொருள்பால் 24 அதிகாரம், காமத்துப்பால் 3 அதிகாரம். நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் உள்ளன. 40 அதிகாரம் 12 இயல்களும் உள்ளன. நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரம் 12 இயல்கள் உள்ளன. துறவரவியல் முதலில் உள்ளது. இதில் துறவரவியல் முதலில் உள்ளது. 11 கீழ்கணக்கில் உள்ள தொகை நூல் நாலடியார். முத்திரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். முத்திரையரை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் நாலடியார். கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் நாலடியார். இவை இரண்டும் முக்கியமான நீதி நூல்கள் ஆகும். எது அப்படின்னு கேட்டால் நாலடியாரும் திருக்குறளும். ஆளும் வெல்லும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். இவற்றுள் நாள் என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாள் அப்படிங்கிறது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். நாலடியாரை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நாலடியாரை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மேற்கோள் பாட்டு நம்ம பார்ப்போம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து. ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து. செல்வம் சகடக்கால் போல் வரும். 4வது பாடல். செல்வம் சகடக்கால் போல் வரும். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசைய நந்தும் வரிசையால். பெரியவர் கேண்மை பிறை போல் நாளும் வரிசை வரிசையால் நந்தும் வரிசையால். வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. தானே சிறியர் தொடர்பு. வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியர் தொடர்பு. அதாவது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் 1, கல்வி அழகே அழகல்ல அதோட உள்ளது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில 2, ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகும் தெரிந்து. ஆராய்ந்து அமையுடைய. செல்வம் சகடக்கால் போல் வரும். பெரியவர் கேண்மை பிறை போல வருவது. வானூர் மதியம் போல் வைகளும் தேய்வது சிறியரோட தொடர்பு அப்படிங்கிறது நாலடியாருள்ள பாடல். நான்மணி கடிகை. கடிகை என்பது துண்டு என்று பொருள் கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டு. கடிகை அப்படின்னா துண்டுன்னு ஒரு பொருள், கட்டுவடம், ஆபரணம் இதெல்லாம் இதோட பொருள். ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆசிரியர் விளம்பி நாகனார், வைணவர், 4ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் 104 பாடல்கள். மிகைப்பாடல் 1 உள்ளது. கடவுள் வாழ்த்துடன் மொத்தம் 104. இதில் மிகைப்பாடல் 1 உள்ளது. ஜியு போப் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதில் மேற்கோள் பாடல்களை பார்ப்போம். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போல் வல்லமை குற்றம். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல். ஈன்றாளோடும் என்ன கடவுளும் இல். கொண்டானி சிறந்த கேளிர் பிறரில். மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாளுக்கு விளக்கம் புதல்வர். புதல்வருக்கு விளக்கம் கல்வி. கல்விக்கு விளக்கம் புகழ்சால் உணர்வு. நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் புலத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் அப்படிங்கிற பாடலும் நான்மணிக்கடிகை இதில் உள்ள பாடல். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் கொடி. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இளமை பருவத்து கல்லாமை குற்றம். ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல்லை. கொண்டானில் சிறந்த அதாவது அம்மா, அப்புறம் கணவன், அப்புறம் மனைக்கு விளக்கம் ஒரு நல்ல மனைவி, அப்புறம் நிலத்துக்கு அணி நெல்லு கரும்பு, குலத்துக்கு அணி தாமரை. இந்த பாடல் எல்லாமே எதில் வருது அப்படின்னா நான்மணிக்கடிகை. வினா 40. ஆசிரியர் கபிலர் சைவ சமயம். நான்மணிக்கடிகையில் ஆசிரியர் வைணவ சமயம். இவர் ஆசிரியர் கபிலர் சைவ சமயம் 4ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்த பாடல்கள் இன்னிசை வெண்பா. மொத்த பாடல்கள் 40. இது இன்னிசை வெண்பாக்கள். இதில் வர்றது இன்னிசை வெண்பா. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் மொத்தம் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வனப்பின்னா. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வனப்பின்னா. தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா.
ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா குளவிகள் உற்ற பிணி இன்னா. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. இது மேற்கோள் பாடல். இனியவை 40 அப்படின்னா ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகன் பூதம் சேந்தன். இவர் சைவ சமயம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் 5ஆம் நூற்றாண்டு. இனியவை 40 இன் கபி கபிலரை எப்படி ஆகும் வச்சுக்கணும்னா இன் கபி இனி பூதம் அப்படிங்கிறது 5ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்த பாடல் 40. இதன் கடவுள் வாழ்த்து சிவன் திருமால் பிரம்மன் என்ற மூவரையும் வணங்குகிறது. இனியவை 40 தான் பிரம்மன் வழிபாடு வந்துச்சு முதல்ல. இவை இனிமை என்ற அறங்கள் தொகுத்து சொல்லப்பட்டுள்ளன. மொத்தம் 124 இனிய செயல்கள். அங்கே 164, இங்கே 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன. ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன் இனிதே. வருவாய் அறிந்து வழங்கல் இனிது. பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இனியவை 40. தடமென் பனைத்தோல் தளிர் இயலாளரை விடமென்று உணர்தல் இனிது. இது எதில் முக்கியமான பாடல் வரி? இனியவை 40. இனி பூதம். இனியவை 40. தடமென் பனைத்தோல் தளிர் இயலாளரை விடமென்று உணர்தல் இனிது.